இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தெய்வம் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில ஆண்டவருடைய கிருபையும் தயவும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி காப்பதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு சபைகளுக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதாய் சொல்லப்படுகிறது, சபைகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளில இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். மகனே மகளே, உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், உனக்கான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் திறக்கப்பட்டிருக்கிறது. நான் திறந்த வாசலை, நான் உனக்கு திறந்த ஆசீர்வாதத்தை ஒருவரும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். நிச்சயமாகவே சந்தோஷத்தோடு கூட இருங்கள். ஆனால் மேலே வசனம் சொல்லப்படுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை என்று வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்தோ இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு வருகிற நெருக்கடிகளில, உங்களுக்கு வருகிற ஆசீர்வாத குறைவுகளில, சுகவீனத்தில தேவனை மறுதலிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? இல்ல என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நல்லத்த வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்களா இருக்கிறோமா? இந்த நாளில நாம் சிந்திக்க பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீர்கள். நாம் செய்ய வேண்டியது அவரையே சார்ந்து இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு பக்தன் இப்படியாய் சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில சொல்லுகிறார், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் போது தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை, தேவன் நமக்கு தருகிற நன்மையை, தேவன் நமக்கு தருகிற உயர்வை ஒருவராலும் பூட்ட முடியாது, நமக்கு எதிராக வருகிற சத்துருவாலும் அழிக்க முடியாது. எனவே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட அவரை சார்ந்திருங்கள், அவரையே சார்ந்திருங்கள். அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில நீர் எங்களோடு கூட பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம். ஒருவேளை அநேக காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்கிற போது நாங்கள் விசுவாசத்தை இழந்து விடுகிறவர்களா இல்லாமல் தேவனை சார்ந்து இருக்கிறவர்களாக எங்களுக்கு இருக்க நீங்க உதவி செய்யுங்க நாங்க கேட்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஒருவரும் தடுக்க முடியாது என்பதை இந்த நாளில நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சாட்சியாய் நீங்க நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.